இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஊழலில் ஈடுபட்டாரா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்? இந்த கேள்விக்கான காரணம் என்ன? கடந்த ஆட்சியில் 2 வழக்குகள் மிக பிரதானமாக ஊடகங்கள் இடம்பெற்றன. பாராளுமன்றம் முடக்கப்படும் அளவுக்கு எதிர்க்கட்சிகளால் மிகப்பெரிய அமளிதுமை செய்யப்பட்டது. 2 விஷயங்கள். ஒன்று, ஏர்செல் மேக்சிஸ் வழக்குல ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்செல் நிறுவனம் விற்கப்பட்டது மேக்சிஸ் நிறுவனத்திற்கு. இதில் பல நிபந்தனைகள் இருந்தன, பல பணப்பரிமாற்றங்கள் இருந்த குற்றச்சாட்டு இருந்தது. அந்த வழக்கில் தற்போது முன்னாள் நிதியமைச்சராக இருந்த திரு சிதம்பரத்திடம் சிபிஐ அவருடைய ஒரு விளக்கத்தை கேட்டு அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது. இன்னொரு புறம் முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கிடம் ஏன் விசாரணை நடத்தவில்லை என்று சிபிஐ நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அவரிடம் விசாரணை நடத்துங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது கடந்த ஆட்சியில் வெறும் புகார்களாகவே குற்றச்சாட்டுகளாக இருந்த விஷயங்கள் இன்று உறுதிப்பட்டிருக்கின்றன என்ற சந்தேகத்தை எழுப்புகிறதா? இதை பற்றிதான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். கோல்கேட் ஸ்கேம், நிலக்கரி ஊழல் என்றால் என்ன? இந்தியாவுடைய வரவு செலவு கணக்கை பாக்குறவங்க சிஏஜி, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2004ஆம் ஆண்டுல இருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது சரியாக ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கல, சரியாக ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. நியாயமா அரசு கஜானாவிற்கு வந்து சேர வேண்டிய பணம் வரவில்லை. ஏன் அப்படின்னா ஏலம் விடவில்லை. ஏலம் விடாமையே இன்னாருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தனியார் கம்பெனிகள்லாம் ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. இதனால அரசு கஜானாவிற்கு இழப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நாடாளுமன்றத்தில் பெரும் அமளி ஏற்பட்டது. அப்போதைய எதிர்கட்சியாக இருந்த பாஜக சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்ன பண்ணாங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. அரசு கஜானாவிற்கு வந்து சேர வேண்டிய பணம் வரல அப்படின்னா ஊழல் நடந்திருக்கா, இதுல எந்த அரசியல்வாதியாவது பயனடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரிக்க சொன்னாங்க. சிபிஐயும் இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த விசாரணையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல தாக்கல் பண்ணாங்க. இருந்தாலும் இன்று வரை மன்மோகன் சிங் அவர்களை விசாரிக்கவில்லை. இப்பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அப்போதைய பிரதமராக இருந்த மற்றும் நிலக்கரி அமைச்சராகவும் இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்களை ஏன் இதுவரை விசாரிக்கவில்லை, அவர்கிட்ட விசாரிங்க, அப்பதான் இந்த விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அப்போது பிரதமர் அலுவலகம், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தவங்களையும் ஒரு சில அதிகாரிகளை விசாரிக்காமலேயே விட்டுருக்கீங்க, ஒரு சில அதிகாரிகளை சரியா விசாரிக்காம விட்டுருக்கீங்க. அவங்களையும் விசாரிச்சு ஜனவரி 27ஆம் தேதி இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு அப்டேட் ஒன்று, ஒரு ரிப்போர்ட் ஒன்று தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்பொழுதைய நிதி அமைச்சர் ப. சிதம்பரத்தை ஏர்செல் மார்க்சிஸ்ட் வழக்குல விசாரிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்துட்டு வருது. மக்களுக்கு மன்மோகன் சிங் அப்படின்னா எளிமையும் நேர்மையும் நினைவுக்கு வரும். ஆனா இப்ப அவர் சுத்தி இவ்வளவு குழப்பங்கள் எழுந்திருப்பதால், இவ்வளவு சர்ச்சைகள் எழுந்திருப்பதால் அவருடைய நேர்மை கேள்விக்குறியாகிறதா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதனால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. கடந்த ஆட்சியில் 1000 விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் 2004 9 வரை அறுதியாக சொல்லப்பட்ட விஷயம், அதிகமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னாலும் சொல்லுங்க, பிரதமருடைய நேர்மையை மட்டும் சந்தேகிக்காதீர்கள் சொன்னாங்க. 2009 14 இடையில கொஞ்சம் ஒரு மாற்றம், ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இப்போது அதிகம் பேசாதவர் என்று விமர்சிக்கப்பட்ட திரு மன்மோகன் சிங் அவர்கள் தற்போது ஊழல் குற்றச்சாட்டு என்ற புகாருக்கு உள்ளாயிருக்கிறாரா அப்படிங்கிறத பத்தி இன்று பேச போறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் முன்னிருக்கிறார். அதே போல பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் முன்னிருக்கிறார். உங்கள் இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல அமெரிக்க நாராயணன் தான் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே துவக்கத்தில் சொன்னது போல யாராலும் நேர்மையை மட்டும் சந்தேகிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டவர் மன்மோகன் சிங். 2004 9 வரைக்கும் அப்படித்தான் ஊடகங்கள் சொல்லிச்சு, மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனா வெளிநாட்டு பத்திரிகையிலிருந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல இருந்து, எதிர்கட்சியில இருந்து, சிஏஜில இருந்து எல்லாராலும் விமர்சனத்துக்கு உள்ளானவர் பிரதமர் மன்மோகன் சிங்காவே இருந்தார். இந்த நிலக்கரி ஊழல் வழக்குல நேரடியாக 2005 அவர் பொறுப்புல இருந்த போது செய்யப்பட்ட ஒதுக்கீடுகள் முறையீடுக்குள்ளானதா கடுமையான புகார் இருந்தது. சிஏஜி தான் இதை ஆரம்பிச்சது. இப்ப ஏன் அவர்கிட்ட விசாரணை நடத்தல அப்படின்னு வேற யாரும் கேட்கல, எதிர்கட்சிகளுக்கு சிபிஐ நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. இதன் மூலமாக அவருடைய நேர்மை என்ற முத்திரையும் கூட களங்கத்துக்கு உள்ளாயிருச்சா? நிச்சயமாக இல்லை. டாக்டர் மன்மோகன் சிங்கை பத்தி இன்றைக்கு சொல்றேன், அவருடைய எதிரிகள் கூட அவர் ஊழலில் ஈடுபட்டிருப்பார் என்று ஒரு கிஞ்சித்தும் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனாலும்
அதாவது இவரு வக்கீல், அவர் நல்லா பேசுவாரு, தெளிவாக சொல்லுவார் நினைக்கிறேன் என்னை விட. ஏன்னா நான் எனக்கு ஆமா. ஆனா இதுல ஒண்ணு சொல்ல முடியும், நம்பரை பத்தி பேச நான் தெளிவா சொல்றேன், அதுக்கு வருவோம். ஆனா சட்டத்து பிரகாரம் ஒருத்தர் கேள்விகள் கேட்பதாலேயே அவர் ஊழல் பண்ணி இருக்காருன்ற அர்த்தம் கிடையாது. அது நீங்க இந்த கேள்விகள் கொண்டு வருவதே தவறான கேள்வி என்று நான் உங்கள் முன் வைக்கிறேன், மக்கள் முன் வைக்கிறேன். ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க, அவரை உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞரோ இல்லது சிபிஐ வழக்கறிஞரோ அல்லது பாஜக இருந்து யாராவது வழக்கறிஞரோ போய் இந்த மாதிரி ஏன் மன்மோகன் சிங் விசாரிக்கலாம் கேள்வி எழுப்பியிருந்தா நீங்க சொல்ல முடியும். எதிர்கட்சி வக்கீல் அப்படிதான் சொல்லுவாங்க. கேட்டவர் சுப்ரீம் கோர்ட், கேட்டவர் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி. அதான் நான் பதில் சொல்றேன். ஒருத்தர்கிட்ட விசாரிக்கணும்னா அவர்கிட்ட அதை பற்றிய செய்திகளும் உண்மைகளும் தெளிவாக தெரியும். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே கோல் மினிஸ்ட்ரி அவரிடம் இருந்ததால் அவரிடம் தெளிவாக பதில் வரும் என்பதால் மட்டுமே ஒழிய அவர் மேலிருக்கிற சந்தேகம்ன்றதை நீங்க கிளப்புவதே உங்கள் மீது நீங்கள் செய்கின்ற தவறு என்று ஊடகங்கள் மேலும் உங்கள் மேலும் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இருந்து யார இவங்க சொல்றாங்களோ அவங்க இந்த நாட்டுடைய பிரதமரா இருந்தவங்க. நிச்சயமா பிரதமரை போய் நீ ஏன் விசாரிக்கல கேள்வி எழுப்பும் போது அதனுடைய கான்சிக்வன்சஸ் தெரியாம தான் அவங்க சொல்றாங்க. சிபிஐ கோர்ட் நீதிபதிக்கு இதை பத்தி விவரங்கள் தெரியாதா? சிபிஐ அவர் சொல்லும் போது நிறைய விவரங்கள்லாம் கிடைக்குமே, நிறைய டீடைல் கிடைக்குமே சொல்லல. ஏன் அவரை விசாரிக்கல? இந்த வழக்குல அவர் மீது குற்றம் இருக்கிறது, சந்தேகப்படுகிறோம், ஏன் என்று விசாரிக்கவில்லை என்று கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும். அவரை ஏன் விசாரிக்க ஒன்னும் கேட்டா, அவர் அங்கு பிரதமராக இருந்தபோது நான் சிபிஐக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னாரே, அவர் ஒன்னும் பயந்து ஓடலையே, அதுதானே உண்மை. பதில் சொல்கிறேன் என்று சிபிஐக்கு தானே. ஒன்னும் கேட்டா இந்த பிரதமர் இப்ப வருகிற பிரதமர் என்ன சொல்கிறாரோ தெரியாது, லோக்பால்ல பிரதமர் உட்பட வேண்டும், நான் உட்பட தயாராக இருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிரதமர் அவர். தயவு செய்து அவர் மேல், இந்த பிரதமர் மேல ஒரு துளி மை என்ற கேள்வியை கூட வைக்காதீர்கள். அவருக்கு மேல் வைக்கப்பட்டது அவரை விசாரியுங்கள் என்று சொன்னதற்கு காரணம் இதை பற்றிய செய்திகள் மேலும் தெளிவாக வரும் என்பதை ஒழிய வேறு ஒன்றுமல்ல. இந்த செய்திக்கு அவசியம் இல்லாத ஒன்னத்தை நீங்க தலைப்புச் செய்தி சொன்னீங்க, அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏர்செல் மேக்சிஸ்ல அதை பத்தி நான் பேசுறோம். நான் திரு ராகவன் கேட்க விரும்புறேன். ஒரு விஷயம் அவர் சொன்னார், இதுல குற்றச்சாட்டு இருக்குன்னு அவங்க சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது நீதிபதி சொல்லல. ரெண்டாவது இது தொடர்பான விசாரணைக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு அவர் அப்போதே சொன்னார், இப்ப சொல்லல. அப்ப சிபிஐ சொல்லிச்சு அமைச்சரவைக்கு நாங்க பிஎம் நாங்க விசாரிச்சிட்டோம், பிஎம் அவங்களோட எங்களுக்கு போதுமான டீடைல்ஸ், அதனால சம்பந்தப்பட்ட மந்திரியா இருக்கக்கூடிய பிரதம மந்திரி நாங்க விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க சொன்னதை அவர் செஞ்சிருக்க போறாரு. சோ பிஎம் நாங்க முழுமையா விசாரிச்சு சொன்னோம். அப்ப விசாரணை தேவையில்லை என்று நாங்கள் முடிவெடுத்து சொன்னாங்க. சொன்னது சிபிஐ, அப்பயும் சொன்னாங்க, இப்பயும் சொல்றாங்க. அதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? இல்ல, இதுக்கு ஒரு சிபிஐ ரிப்போர்ட் கூட இதுக்கு காரணம். க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்பொழுது குமாரமங்கலம் பிர்லா அண்ட் இந்த கேஸ்ல இவரோட மன்மோகன் சிங் அவர்களுடைய விசாரணை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா பிஎம்ஓ மாத்திரம் விசாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதே சிபிஐனுடைய தலைவர் ஒரு வாட்டி சொல்லிருக்கிறார், உச்ச நீதிமன்றத்திலே சொன்னார், கேஜ்டு பேரட், கூண்டு கிளியாக சிபிஐ இருக்கிறது என்று சொல்லி எப்பொழுது சொன்னார்? யூபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது சொன்னார். அந்த கூண்டு கிளியாக இருப்பதன் காரணமாகவோ என்னவோ அன்றைக்கு பிரதமரை விசாரிக்கவில்லை அவங்க. இப்ப நீதிமன்றம் பிரெமோஃபேசி கேஸ் இருக்கு, முகாந்திரம் இருக்கிறது, ஏன் விசாரிக்கவில்லை என்று கேட்டால் அது ஒன்றும் தவறு கிடையாது, விசாரிக்கட்டும். சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அலோ பண்ணுங்க. அதுக்கே இவ்வளவு பெரிய விவாதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க இவர் கேட்கிறார் இந்த பிரதமர் மாதிரி இல்லை என்று சொல்லி. ஆர்.கே. ராகவன் கமிட்டி முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இருந்த நரேந்திர மோடி அவர்கள் அந்த குஜராத் கலவரத்துக்கு போய் அப்பியர் ஆனாரு. It was 8 hours என்னமோ அன்னைக்கு முழுக்க முதலமைச்சர் நரேந்திர மோடி அந்த ஆர்.கே. ராகவன் கமிட்டி முன்னாடி விசாரிக்கப்பட்டார், விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அதே போல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கோல் மினிஸ்டர், அவர் தான் நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த பீரியட்ல விசாரிக்க வேண்டியது வேண்டும் என்று முகாந்திரம் இருக்கிறது என்று நீதிமன்றம் கருதுமானால் விசாரிக்க ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் சரியாக இருக்கும். தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றம் இவர் மேல் ஊழல் செய்வதற்கான முகாந்திரங்கள் உள்ளது, அதனால் விசாரியுங்கள் என்று சொன்னார் என்று இவர் கூற முடியுமா அல்லது நீங்கள் கூற முடியுமா? ஏன்னா மக்கள் கிட்ட நீங்க தெளிவு அப்படிலாம் சொல்லலங்க. நீதிமன்றம் மன்மோகன் சிங் மீது ஊழல் சந்தேகம் படிந்திருக்கிறது, எனவே அவர் விசாரிங்கள் என்று சொல்லல.
நானும் சட்டம் படிக்கல. சட்டம் படிச்சவர்கள் அவரை கேளுங்க. அவரு சொன்ன ஒருத்தரை போய் விசாரிங்க அவரை கேட்டுருமா? ஒரு வழக்குல சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுமா? ஒன்று. ஒருத்தர் விசாரிக்க சொன்னா அவர் மீது சந்தேகம் இருக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லையா? அதுதாங்க எஃப்ஐஆர்லயும் சொன்னது. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் என்ன சொன்னாரு, இதெல்லாம் இந்த அதாவது இந்த இதெல்லாம் ஒதுக்கீடு நடந்தது கோல் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பீரியட்ல, பிரைம் மினிஸ்டர் கோல் மினிஸ்டர்ல இருந்தாரு. சோ அந்த பொறுப்புல இருந்தாரு. அங்கதானே முடிவு யார் எடுப்பாங்க? முடிவு உச்சபட்ச பொறுப்புல இருக்கிறவங்க தான் முடிவு எடுப்பாங்க. கேபினெட் அமைச்சர் அவர் தான், அந்த துறைக்கு அமைச்சர். அவர் ஏன் விசாரிக்கலன்னு சொன்னா இது எப்படி? ஏன்னு சொன்னா ₹1 ₹2 இல்ல. முதல்ல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 10 ட்ரில்லியன் 10 லட்சம் கோடி இதுல இழப்புன்னு சொல்லி முதல்ல அந்த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் இருக்கு. அதனால எந்த துறையும் அந்த துறை சார்ந்த அமைச்சரை விசாரிக்காம எப்படிங்க இது ஊழல் குற்றச்சாட்டு விசாரிக்கப்படவுள்ளது என்பதை நீங்க சொல்றீங்களா? பாராளுமன்றத்தில் தெளிவா பேசுறேன். எங்கவோ யாரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் ஒன்னு சொன்னதுக்கே பார்லிமெண்ட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் பேசணும்னு சொல்ற நீங்க அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த என்னதான கேட்டு இருக்காரு. அந்த ஏதோ ஒரு பிஜேபியோட பிரைமரி ஒரு மெம்பர் ஒன்னு சொன்னதுக்கே பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல பேசணும் டிமாண்ட் கேட்கறீங்க, எழுப்புற நீங்க, பாராளுமன்றத்தை முடக்கிற நீங்க. இதுல நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் விசாரிக்கப்பட வேண்டும் என்று விசாரிக்கப்படாம அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் கொண்டு போய் சப்மிட் பண்ணது தவறு. ஏனென்று சொன்னால் அவருக்கு துறைக்கு அமைச்சராக இருந்தவர். அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு விசாரணை நடந்திருக்கும் பாருங்க. அதனால சந்தேகம் எழுப்பது, நீதிமன்றம் எழுப்பிய சந்தேகம் சரி. இல்ல மறுபடியும் சொல்றேன், மன்மோகன் சிங் விசாரிக்க வேண்டாம் என்று அவரும் கூறவில்லை, நாங்களும் கூறவில்லை. ஏதோ இவர்கள் மாதிரி நான் பாராளுமன்றத்துக்கு வராம இருப்போம்னு சொல்ல ஆள் இல்ல. அவர் அன்றைக்கும் சொல்கிறார், இன்றைக்கும் சொல்கிறார் விசாரணைக்கு உட்படுகிறேன் என்று. ஆனால் இவரும் சரி நீங்களும் சரி சரியாக சொல்லவில்லை. ஒரு வழக்கில் சம்பந்தப்படச்சே அவர் மேல் குற்றம் உள்ளவர்கள் மேல் மட்டும் விசாரிக்க வேண்டும் என்பதில்லை, சாட்சிகளும் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த விதத்திலே ஒன்று மட்டுமே இவர் விசாரிக்கப்படுகிறார் என்பது எனது கூற்று. நாம் இந்நிலையில நாம சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சனமாக திரு சுமந்த் வி ராமன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ராமன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கிறோம். திரு அமெரிக்கன் நான் சொல்றாங்க, விசாரணையிலிருந்து ஒருத்தர் சொல்லிட்டா ஏன் அவர் விசாரிக்கணும் சொல்லி கேட்டா அவர் வந்து குற்றவாளியா தான் இருக்கணும் அவசியம் இல்ல, சாட்சிகளை விசாரிக்கிற கூட வழக்கமா இருக்கும். இந்த வழக்குல அவர் வழக்கை எதிர்கொள்ள விசாரணை எதிர்கொள்ள தயாரா இருந்தார். அவர் மேல குற்றம் இல்ல, மன்மோகன் சிங் மேல எந்த குற்றமும் இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்குது. சிபிஐ ஏன் விசாரிக்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீதிமன்றம் கேட்டதனாலேயே அவர் குற்றவாளி ஆகிட முடியுமா? சுமந்த் இல்ல இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்னு பிஜேபியுடைய அணுகுமுறையும் காங்கிரசினுடைய அணுகுமுறையும் சரி, இந்த கோல் அலோகேஷன் விஷயத்துல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்குது. அது ஹிஸ்டாரிக்கலா இப்ப அதனாலதான் என்டிஏ பீரியட்ல அந்த அளவுக்கு கோல் பிளாக் அவங்க அலோகேட் பண்ணல. பெரும்பாலான கோல் பிளாக் அந்த 2004 2009 அந்த பீரியட்ல அலோகேட் ஆனதுங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்டிஏ வாஜ்பாய் அரசு இருக்கும் பொழுதும் சில கோல் பிளாக்ஸ் அலோகேட் ஆயிருக்கு. அதனால அந்த கேன்சலேஷன் ஆகும்போது ஃபுல்லா முக்கியமான ஒரு விஷயம், இப்ப இன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் மீது விசாரணை நடத்தப்பட்டால் அவர் ஒன்னும் தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சிஏஜி ரிப்போர்ட் அடிப்படையில் அத்தனை முறைகேடுகள் இருந்திருக்கின்றன. முதல்ல பாலிசி அடிப்படையில ஏன் இவர்கள் ஆக்ஷன் ஏலம் விடாமல் இதை அலோகேட் செய்தார்கள். இரண்டாவது, எந்த முறையில் அந்த விலையை நிர்ணயிக்கப்பட்டது கோல் பிளாக்கு, எந்த அடிப்படையில், அதிலும் தவறு என்று பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல. சோ இவர்தான் அந்த துறையினுடைய மந்திரி கிட்டத்தட்ட 4.5 வருடங்களுக்கு இருந்திருக்கிறார். சோ என்ன கேட்டாலும் எது தெரியும்னு ஒப்புக்கொண்டாலும் பிரச்சனையில தான் முடியுமே தவிர, ஒண்ணுமே தெரியாது யாரோ ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாதான் அது தப்பிக்க முடியுமே தவிர, எது தெரியும் எனக்கு தெரியும் இது எல்லாம் எனக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது என்று திரு மன்மோகன் சிங் அவர்கள் கூறுவதற்கான வாய்ப்பே இல்லை. சோ இது விசாரணை அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறத பத்தி நம்ம போவே வேண்டாம். அவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதோ நடந்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அது அந்த அடிப்படையில் தான் போக வேண்டுமே தவிர, சிஏஜி ரிப்போர்ட்டை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதுல இருக்கிற ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதுல ஊழல் நடந்திருக்கிறது, ஊழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஆணித்தரமாக கூறப்பட்டிருக்கிற ஒரு ரிப்போர்ட். சோ அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நான் கோல் மினிஸ்டரா இருந்த 4.5 வருஷம் எனக்கு தெரியும் இது அப்படின்னு ஒத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, பிஜேபி ஆக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், ஏன் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை பார்லிமெண்ட்
பார்லிமெண்டோட ஃபங்க்ஷனை, ஏன் டாக்டர் மன்மோகன் சிங்கை நீங்க கோல் ஸ்கேம்ல விசாரிக்கலை, ஏன் சிபிஐ வந்து இண்டால்கோ கேஸ்ல க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்க? சார் இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இது வந்து வெளியே வந்து 2 கட்சிகள் கோல் மேட்டர்ல பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன் இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, ஏன் சிபிஐ ஜட்ஜி வந்து கேட்கணும், சிபிஐ ஏன் க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்றீங்க, ஏன் பிரைம் மினிஸ்டர் விசாரிக்கிறீங்க, விசாரிக்காம முன்னாள் பிரதமரை ஏன் விசாரிக்கல? நீங்கள் எழுப்பிருக்கலாமே, இதன் பிரச்சனைகள் நீங்கள் எழுப்பிருக்கலாம். உங்கள் அரசு கோர்ட்டுக்கு முன்னாடி சப்மிஷன் பண்ணிருக்கலாமே. நீங்கள் வந்து எல்லாமே இந்த மேட்டர்ல வந்து நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கிறதே தவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு, அது யூபிஏ அரசாக இருக்கட்டும், என்டிஏ அரசாக இருக்கட்டும், எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இது மட்டும் பல விஷயங்களே. மிஸ்டர் சுமந்த், நீங்க கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் முழுக்க படிச்சதா சொல்றது சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் இந்த கோல்கேட் வழக்கு நீதிமன்றத்தில் வருவதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அந்த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சிவிசில இருங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல மனு செய்தது பாரதிய ஜனதா கட்சி. அந்த சிவிசி தான் சிபிஐ விசாரிக்க சொன்னது. ஏதோ பிஜேபி என்ன செய்ததுன்னு கேக்குறீங்க. இதை செஞ்சதே பிஜேபி, நாட் உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் அல்ல. நீங்க வந்து டாக்டர் மன்மோகன் சிங்கை விசாரிக்க வேண்டும், விசாரிக்காமல் இந்த மினிஸ்டர் மன்மோகன் சிங்கை விசாரிக்க வேண்டும். இந்த இஷ்யூல கொண்டு வந்து எவ்வளவு நீங்க பாராளுமன்ற ஃபங்க்ஷன் எடுத்திருக்கீங்க, முடக்கிருக்கீங்க. அதாவது உங்க விஷயம் தெரிஞ்சவர், நீங்க இந்த கோல் பிளாக் நிலக்கரி ஊழல் வெளியே கொண்டு வந்தது பிஜேபி, உங்களுக்கு தெரியும்ல அது. அதனால என்ன செஞ்சீங்கன்னு எங்களை கேட்டுட்டு இருக்காதீங்க. கொண்டு வந்ததே பிஜேபி, உங்களை போல சமூக ஆர்வலர்கள் இல்ல. இல்ல கொண்டு வந்தது சிஏஜி சார், கொண்டு வந்தது பிஜேபி அல்ல. அநேகமா உங்களுக்கு அதாவது ஒரே ஒரு நிமிஷம், வெளியே வருவதற்கு முன்னாடி உங்களுடைய இப்ப அமைச்சராக இருக்கிற ஒரு நபர் வந்து அதுல வந்து தீவிரமாக செயல்பட்டார், அதுல வந்து கொண்டு வந்தாருங்கிறது உண்மை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய. அதற்கு வந்த இல்ல அது வந்து பின்னாடி போகுதுன்னு தெரிஞ்ச உடனே, அதாவது என்டிஏ பீரியடும் கவர் பண்ணுதுன்னு தெரிஞ்ச உடனே பிஜேபியினுடைய அணுகுமுறையில் மாற்றம் இருந்ததா இல்லையா? சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. 36 பிளாக்கோ 34 பிளாக்கோ என்டிஏ பீரியட்ல அலகேஷன் தெரிஞ்ச பிறகு மாற்றம் இருந்ததா இல்லையா? 90ஸ்ல டிமாண்டே கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரீனிங் கமிட்டி போட்டு ஸ்கிரீனிங் கமிட்டி மூலமா கொண்டு வரணும்னு சொன்னதே பிஜேபி கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட் முடிவு பண்ணது. அதை சரியா ஃபாலோவே பண்ணல யூபிஏ கவர்மெண்ட் தான் குற்றச்சாட்டு. ஸ்கிரீனிங் கமிட்டி கொண்டு வந்தது ரிப்போர்ட்ல சொல்றாரு, அரசாங்கத்திற்கு முன் ஏலம் கொண்டு விடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, ஆனால் எந்த அரசும் இதை எடுத்து செய்யவில்லைங்கிறது சட்டம் கொண்டு வரப்பட்டது. நீங்க புரிஞ்சுக்கணும், யூபிஏ அரசும் போதுதான் இதை ஏலம் விடுவதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று நீங்கள் புரிந்து கொண்டு எந்த அரசும் செய்யவில்லை சொல்லாதீங்க. 2004 இது வந்து இந்த மாதிரியான நிலக்கரி சுரங்கங்களுக்கு வந்து ஒதுக்கீடு வழங்க வேண்டாம் என்று நான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தேன் என்று நிலக்கரி சுரங்கத்துறையுடைய செயலாளர் இருந்த பரேக் சொல்றார். நான் வேண்டாம் சொன்னேன், அதை மீறி பிரதமர் மன்மோகன் சிங் அதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நிலக்கரி சுரங்கத்துடைய செயலாளர் சொல்லியிருக்கார். அப்படியானால் மன்மோகன் சிங் எப்படி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்க முடியும்? நான் திரு அமெரிக்க நாராயண கேட்க விரும்புறேன். 2004 பிசி பரேக் அப்படிங்கிற நிலக்கரித்துறையோட செயலர் வந்து சொல்றார், 2004 நடந்த சம்பவத்தை பற்றி பின்னாடி ஒரு புத்தகம் வந்து சொல்றார், நான் வந்து இந்த ஒதுக்கீடுகள்லாம் வேண்டாம், இதுல வந்து ரொம்ப மலிவான விலையில் கிடைச்சிரும், நம்ம வந்து ஏலம் விட்டோம்னா அதிகமான விலைக்கு கொடுக்க முடியும்னு நான் சொன்னேன், என்னோட அப்ஜெக்ஷன் நான் எழுதினேன். அதை மீறி மன்மோகன் சிங் வந்து செயல்பட்டாருன்னு சொல்றவர் யாருன்னா அவருக்கு கீழே செயலர் இருந்தவர். இதுக்கு மேல சந்தேகத்தின் நிழல் படுகிறதுக்கு வேற என்ன வேணும்? தெளிவா சொல்றேன். 2004 வரைக்கும் கொடுக்கப்பட்ட வழியில் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா முதல்ல இதை ஏலம் விட வேண்டும் என்று எழுதியவர் டாக்டர் மன்மோகன் சிங், நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2005 ஆட்சிக்கு வந்த உடனே இதை மாற்றி ஏல முறையிலே கொண்டு வர வேண்டும் என்று முதல்ல பரிந்துரை செய்தவர். 2G பத்தி சொல்றீங்களான்னு எனக்கு சந்தேகம் இல்ல. இதுலயும் தான் நீங்க கோல்லையும் போய் பாருங்க, எனக்கு இதுல சந்தேகம் கிடைக்கணும். Yes said ஏல முறையில் in terms of principal leader from the time it has எனக்கு நிலை தெரிஞ்ச வரைக்கும் ஏல முறை வேணும்னு சொன்னதும் அவருக்கும் ராஜாவுக்கும் கடித போக்கு நடந்தது வந்து நிலக்கரித்துல கிடையாது. வெரிஃபை எல்லா கவர்மெண்ட் ரிசோர்சஸும் வேர் இட் இஸ் பாசிபிள் ஏல முறையில போகணும் பரிந்துரை செய்தாரு. அதை லா பார்க்கலாம். we'll go and verify that, we will take it back. பரிந்துரை செய்தது சுபாக்கன் சஹாயோட தம்பிக்கும்
இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பேசச்ச ராமன் சிங்குக்கு எப்படி இது பண்ணாரு, அவர் எவ்வளவு பரிந்துரை செய்தாரு, வசுந்தரா ராஜா சிந்தியா எவ்வளவு பரிந்துரை பண்ணாரு. சொல்லுங்க. ஏன் கம்யூனிஸ்ட் இவங்க ரொம்ப உண்மை மாதிரி பேசுறாங்க. அந்த வெஸ்ட் பெங்கால் புத்த சாய் பட்டாச்சாரியா, பட்டாச்சாரியா அவரும் பண்ணாரு. இதுல அவர்கள் பரிந்துரையைத்தான் மத்திய அரசு செயல்படுத்தியது ஒன்று. இரண்டாவது கொஞ்சம் சில தெளிவுபடுத்தி பப்ளிக் செக்டாருடைய சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட கேள்வியா போயிடும். நம்ம செக்ரட்டரி அப்செக்ட் பண்றாரு, அதை மீறி கொடுத்தேன்னு சொல்றாரு. நீங்களும் ஷூரா இல்ல, நான் ரொம்ப ஷூரா இருக்கேன். அவர் பிரதமர் பரிந்துரை பண்ணது 2G கேஸ்ல. இதுல 93 இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இது பண்றாங்க. இந்த அடுத்த இடைவெளியில் நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம். ஒன்று, என்னை பொறுத்தவரை எங்களது பிரதமர் இதை 2005 வந்தவுடன் இதை ஏல முறையில் செயல்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்து, ஆனா சட்டம் கொண்டு வரதுக்கு நாளாச்சு. அது வரைக்கும் நீங்க சொன்ன உடனே செய்யக்கூடிய இது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இல்லை. இது அரசு காலாகாலமாக செய்கின்ற வழியிலே தொடர்ந்து இதை செய்து வந்தார்கள். ராமன் சிங், இது விஜயராஜ சிந்தியா போன்ற பிஜேபி சிபிஐஎம் போன்றவர்கள், நவீன் பட்நாயக் போன்றவர்கள் பரிந்துரை செய்ததுதான் சென்ட்ரல் கமிட்டி செய்திருக்கு. இதுல காங்கிரஸ் எந்த விதமான இல்லை. இவர் சொன்னாரு பரிந்துரை செய்தார், யாரோ பரிந்துரை மற்றவர்கள் தான் செய்தாங்க. அதனால இதுல பரிந்துரை செய்வது தவறில்லை. எங்கிட்ட நீங்க கேட்டா கூட இதை பார்த்து செய்யுங்கன்னு யாருக்கு வேணாலும் கடிதம் எழுதல. ஆனா அதை சட்டப்படி செய்தார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு நிலக்கரியை ஒதுக்கீடு செய்யும் போது அந்த நிலக்கரி சுரங்கங்கள் எங்க இருக்குங்கிறத பாக்குறோம். மத்திய அரசுக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் கிடையாது, மாநில அரசோட இடம் தான். மாநில அரசோட இடங்கள் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட மாநிலங்கள், நீங்க சொல்றது பார்த்தா மக்களும் தவறா புரிஞ்சு கூடாது. அதாவது எங்கேயோ இருக்கக்கூடிய நிலக்கரியை எனக்கு ஒதுக்கும் சொல்லி வசுந்தரா ராஜா சிந்தியாவோ இல்லாட்டி ராமன் சிங்கோ கேட்கல. அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான்லயும் சத்தீஸ்கர்லயும் ஜார்க்கண்ட்லயும் ஒடிசாலையும் பண்ணாங்க. பிரைவேட் ஆபரேட்டர்ஸுக்கு பண்ணாங்க. இல்ல சொல்றீங்க பிரைவேட் ஆபரேட்டர்ஸுக்கு பண்ணாங்க. அவங்க பண்ண பரிந்துரை தானே. அவங்க அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தை யாருக்கு ஒதுக்குன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க அந்த மாநிலத்துடைய உரிமையாளர் அப்படிங்கிற அடிப்படையில், அந்த நிலத்துடைய உரிமையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பரிந்துரை சொல்றாங்க. இதை ஜெகத்ரட்சணன் கூட யார் பரிந்துரை பண்ணாங்க? அந்த மாநிலத்தில் பரிந்துரை பண்ணிருக்க முடியும். பாண்டிச்சேரியில இருந்து பண்ணாங்க. பாண்டிச்சேரியில இருந்து பண்ணாங்க. ஆனா அந்த மாநிலத்தில் ஒப்புதல் இல்லாம நடக்குது. அது ஒப்புதல் அங்க காங்கிரஸ் தான் இருந்தது. எந்த மாநிலங்களா இருந்தாலும் அந்தந்த காங்கிரஸ் தான். தெளிவா புரிஞ்சுங்க. எந்த மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாடு பாட்டி எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தில் உள்ளவர்கள் பரிந்துரை செய்யும் பேர் தான் நடக்கப்பட்டது. இதை ஏற்கும் உரிமையும் மறுக்கும் உரிமையும் பிரதமரிடம் இருந்ததா இல்லையா? இல்ல, அதை மீறி செய்தாரா? அவர்கள் பரிந்துரை செய்தவர்கள் எல்லாம் கொடுக்கலையா? என்ன உரிமை இருக்கிறது? இன்னொரு கருத்தை சொல்ல வந்தா நீங்க தடுத்து நிறுத்தினீங்க. இது மாதிரி பல இடங்கள் நடக்குது. முதல்ல புரிஞ்சுக்குங்க, 2005க்கு முன்ன பிஜேபி ஆட்சியில 41 பிளாக் 6294.72 மெட்ரிக் டன் அப்பயே கொடுக்கப்பட்டது. பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு மட்டும் பிரைவேட் செக்டார் கொடுத்தது 3336.8 மெட்ரிக் டன். இந்த மொத்தம் கொடுக்கப்பட்ட 216 தவறு என்று சொன்னதுல அரசு சார்ந்த நிறுவனங்கள் 105. அது தெளிவா புரிஞ்சுங்க. எல்லாம் இந்த 1,76,000 கொள்ளையடிச்சாங்கன்னு போய் சொன்னாங்களே, அந்த சிஐடி சொன்னதை இப்ப மறுக்கிறாங்களே. இப்ப சிஐடி சொன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கின்ற இரட்டை வேடம், இரட்டை நாக்கு இன்னைக்கு பேசுறவங்க அதை உபயோகப்படுத்தல. அது சொன்னது உண்மை. அன்னைக்கு சிஐடி பத்தி எடுத்து பேசினாங்க. இன்னைக்கு சிஐடி சொல்றது எடுத்துக்கூடாதுன்னு பாராட்டு பண்ணி போறீங்க. பட் இல்ல ஏன்னா அவங்க சொல்ற பொய்ய கொண்டு வச்சு நான் எடுத்துட்டு போறேன்னா என்ன பண்றது? சொல்லணும் மக்கள் கிட்ட. 105 அரசாங்க கம்பெனி, 12 பிரைவேட் கம்பெனி பவர் ப்ராஜெக்டுக்காக ஒடுக்கப்பட்டது 200. சார் அது இல்ல சார் மேட்டர். இங்க பாருங்க, இதுல இது சிம்பிளான விஷயம் பாருங்க. 99 பப்ளிக் செக்டார், 105 பிரைவேட் செக்டார், 12 பிரைவேட் பப்ளிக் செக்டாருக்கு கொடுக்கப்பட்டதும் பாதின்னு சொல்றாரு. சொல்ல விடுங்க. நீங்க கொஞ்சம் பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுங்க. வேண்டாம், அதுல ஊழல் நடக்கல. என்ன இல்ல பொதுத்துறை நிறுவனம் ஊழல் இல்ல. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆறாங்க, மக்களுக்கு தான் பெனிஃபிட் ஆறாங்க. இது இல்லன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்லன்னு சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஜெகத்ரட்சன் கேஸ் அப்படிதான் வருது. நேரடியா ஜெகத்ரட்சன் கொடுக்கல. அவங்க 86,000 கோடின்னு சொல்லாதீங்க, அதுல பாதின்னு சொல்லுங்கிறாரு ராமன்.
90,000 கோடி. சரி சார், 90,000 கோடி தான் இழப்பு அரசுக்கு. அப்புறம் ஒத்துக்க ஆரம்பிச்சீங்களா? அடுத்த சப்ஜெக்ட் வருவோம். இந்த வந்து எப்படி அந்த 1,76,000 கணக்கான விஷயம் வர வேண்டிய பொதுத்துறை நிறுவனமாக அரசாங்கத்துக்கு அந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கு அந்த அடிப்படையில் தான் இழப்பு. அதை வந்து நீங்க எல்லாமே சொல்ல முடியாது. ஒரு அரசு கம்பெனி இன்னொரு அரசு கம்பெனி ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது காசு கொடுத்துதாங்க வாங்கணும், இலவசமாக கொடுக்குவாங்க. இழப்பு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அதுவும் இழப்பு தான். அது பொதுத்துறை நடைமுறைகள் ஃபாலோ பண்ணலங்கிறதான். ஸ்கிரீனிங் கமிட்டி மூலமாக இத ஆக்ஷன் கொடுக்கணும்னு 2004-2005 முடிவு செஞ்சது. இவங்க பண்ணல. அதுக்கு நீங்க பேசும்போது அதாவது அப்பதான் வந்தது வாஜ்பாய் நாங்க கவர்மெண்ட்ல இல்ல சார். இருங்க சார், பேச விடுங்க. ஒரு நிமிஷம். நீங்க 2004 வரைக்கும் 2 விஷயம் பாக்கணுங்க. 2G வழக்குல கூட இதே மாதிரி தான் வந்தது. ஆக்ஷன்ல போலாமான்னு அந்த காலகட்டத்தில் டிமாண்ட் கம்மி. 2G கேஸ்ல கூட நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கினவங்க சரண்டரே பண்ணிட்டாங்க. இது எங்களுக்கு லாபமே இல்லைன்ட்டு. அந்த காலகட்டங்கள் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் டெலிடென்சிட்டி அதிகம் ஆகும்போது இதுக்கு ஒரு டிமாண்ட் வந்தது. அதே இந்த கோல்ல கூட பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க, பணம் இல்ல, ஃப்ரீயாவே கொடுத்திருந்தாங்க. இந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் ஸ்கிரீனிங் கமிட்டி வரணும்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சிக்கல் வந்தது. இதை அமெண்ட் பண்ணணுமா, சட்டத்துல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுமா, எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லும் பொழுது கோல் மினிஸ்ட்ரி, ரயில்வே மினிஸ்ட்ரி இருக்கிற அபிஷியல்ஸ் ஒரு கமிட்டி போட்டாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி. அவங்க என்ன சொன்னாங்க, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷனாவே கொண்டு வரலாம், அரசாங்கமே ஒரு ஆர்டர் மூலமாவே இதை மாற்ற முடியும், கொண்டு வர முடியும் சொன்னாங்க. கொண்டு வரல. இதுதான் இப்ப குற்றச்சாட்டு எங்க வருது. ஏன் இங்கே மன்மோகன் சிங் வருகிறார் என்று சொன்னால், அவரு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்கிரீனிங் கமிட்டி மூலமா தேர்ந்தெடுக்கணும், ஆக்ஷன் செல் மூலமா கொண்டு வரணும்ங்கறத ஃபாலோ பண்ணல. அதை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? அதனால இவ்வளவு நஷ்டம். நஷ்டங்கிறது எப்படி? நீங்க சொன்னீங்க ஜெகத் ரட்சகன், அவர் வாங்கினார், உடனே இன்னொரு கம்பெனிக்கு வித்துட்டார். நிறைய லாபத்தோட அந்த கோல் ஆர்டர் வாங்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு 2G மாதிரி தான் வாங்கிட்டு வித்துறாங்க, கைமாத்திடுறாங்க, கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறாங்க. 2005 பிரதமர் வந்து இந்த நிலக்கரி சுரங்கங்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய மாநிலங்கள்லாம் வச்சு ஆலோசனை நடத்துறாரு. அப்ப திரு அமெரிக்க நாராயணன் குறிப்பிட்ட அதே மேற்கு வங்க முதலமைச்சராகட்டும், ஒடிசாவுடைய முதலமைச்சராகட்டும், ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக, இத்தனை எல்லாமே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள். அவங்க எல்லாருமே தனியார் நிறுவனங்களுக்கு பரிந்துரை செய்தார்கள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பரிந்துரை செய்தார்கள். குறிப்பாக 7 முறை வேண்டாம் என்றார்கள். நான் ஞாபகம் நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப கேபினெட் மீட்டிங் நடக்குது, 20 அமைச்சர் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது 10 அமைச்சர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், இன்னொரு 10 அமைச்சர் நிக்கலாம். ஆனா கேபினெட் முடிவுன்னு ஒண்ணு வருதுன்னு இருங்க சார். கேபினெட் முடிவுன்னு ஒண்ணு முடிவு பண்ணும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு மீட்டிங் நடக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் என்ன சொல்றார், மாநிலங்களுடைய உரிமைக்கு எந்த குந்தகமும் வராம மத்திய அரசு முடிவு செய்து நிலக்கரி சுரங்கங்கள்லாம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதை ஏலத்துக்கு கொடுக்கூடாது சொல்றாங்க. அப்ப அந்த ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரீனிங் கமிட்டி போடணும்னு மத்திய அரசாங்கம் எடுத்த முடிவை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்க தான் பிரச்சனைங்க. மாநில அரசாங்கம் சொல்றாங்க, இவர் சொன்ன முதலமைச்சர் சொன்னாங்க, பட் இது முடிவு பண்ணிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்கு. அந்த முடிவை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? அதான் இப்ப கேள்வி. அதன் மூலமாக தான் நஷ்டம். அதுக்கு யார் கோல் மினிஸ்டர், அந்த நிலக்கரித்துறை அமைச்சர் வந்து மன்மோகன் சிங். இன்னொன்னுங்க, இவர் அப்பழுக்கற்றவர்னு இவர் சொல்றார், அவருடைய தலைவர் சொல்லிக்கிட்டோம். 150 ஃபைல் காணாம போச்சு. நானும் கஸ்டோடியன் ஃபைல் என்ன பத்தியா கேட்கணும். உங்க மினிஸ்ட்ரியோட ஃபைல்ஸ் காணாம போச்சு. கோப்புகள், இந்த நிலக்கரி சம்பந்த ஊழல் சம்பந்தப்பட்ட கோப்புகள் காணாம போனது. எவ்வளவு லெத்தர்ஜிக்கா பேசினாங்க. அது நானா பாதுகாத்துட்டு இருக்கிறேன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. அது மாத்திரமல்ல, அவரே சொல்லிருக்கிறாரு, அகமட் எனக்கு தெரியாது, அகமட் பட்டேல் நோட் போட்டு கொடுப்பாரு, அதுவும் இந்த நோட்ல ஒரு பேப்பர் துண்டு சீட்ல எழுதி கொடுப்பாரு, அவருக்கு கொடுத்திருந்தாங்க ஆர்டர், அவர் கோல் பிளாக்ஸ் அவங்களுக்கு அலர்ட் பண்ணாங்க. அதனால பிரதமர் அப்பழுக்கற்றவராக இருந்தார் என்று குற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஏன் அவரை விசாரிக்கவில்லை என்று முக்கியமான கேள்வி ராகுல் எழுப்பியிருக்கிறார். அதைத்தான் பல்வேறு சந்தேகங்கள் கூட கிளப்பக்கூடியதா இருக்கிறது. பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவரே சொன்ன விஷயம், சோனியா காந்தியிடம் அவர் கொடுத்த விளக்கம் அது. நான் யார் யாருக்கு கொடுத்தேன் என்றால், அகமது பட்டேல் யார் யாரெல்லாம் பரிந்துரை செய்தாரோ அதை அப்படி செய்ய, நானும் என்னுடைய செயலரும் அவருடைய பரிந்துரைகளை செயல்படுத்திய தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்று சோனியா காந்தியிடமே விளக்கம் கொடுத்தார். அப்படியானால் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியது மன்மோகன் சிங்கா அல்லது சோனியாவா? ஊழலில் ஈடுபட்டாரா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து விவாதத்துக் கொண்டிருக்கோம். நான் திரு சுமன் ஸ்ரீராமன் கேட்க விரும்புறேன். இதுல ஒரு தரப்புல
தயாரா சொல்லி மன்மோகன் சிங் சொல்றாரு. மன்மோகன் சிங் அப்பயே சொல்றாரு, பாராளுமன்றத்தில் நீங்க சொன்னீங்க முதல்ல கூட, பாராளுமன்றத்தில் இவங்க கோஷம் எழுப்பலான பாஜக பாராளுமன்றத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கியது கடந்த ஆட்சியில. அப்ப மன்மோகன் சிங் சொன்னாரு, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை பொது கணக்கு குழு முன்னால் தான் விசாரணைக்கு வரும், விவாதத்துக்கு வரும். பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு இருக்கிறது வழக்கம் இல்லை. இருந்தாலும் கூட நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன்னு ஒரு 4 பக்க அறிக்கையை கொண்டு வந்தாரு. ஆனா பாஜக அந்த அறிக்கையை படிக்க விடாம கடுமையான அமளி பண்ணி பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்தது. அப்ப விவாதத்துக்கு மன்மோகன் சிங் தயாரா இருந்த போது ஏற்றுக்கொள்ளாது பாஜக தப்பு நினைக்கிறீங்களா? விவாதம் வேறு, விசாரணை வேறு. விவாதத்துக்கு அவர் தயாராக இருந்திருக்கலாம். ஆனால் பிரச்சனை அவர் அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார் 4.5 ஆண்டுகளுக்கு. இந்த முறைகேடுகள், அதில் அலெஜ்ட் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. இதை அவரை நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறதுங்கிறது வேற, ஒரு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு அவரை விசாரணை செய்வது என்பது வேற. சோ 2 விஷயம். ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்க, திரு பராக் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு. இதே பராக் தான் இந்த இண்டால்கோ கேஸ்லயும் முதல்ல வேண்டாம்னு சொன்னவர் 6 மாசம் கழிச்சு கொடுத்திருக்கிறார். இன்ஃபேக்ட் அந்த சிபிஐ ஜட்ஜே கேட்கிறார், கோர்ட்டினுடைய ஜட்ஜே கேட்கிறார், என்ன காரணத்துக்காக நீங்க 5 மாதங்களுக்கு முன்பு இவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரு பரிந்துரையை என்ன காரணத்துக்காக 5 மாதங்களுக்கு பிறகு மாத்தினீங்க? கிரவுண்ட் சிச்சுவேஷன்ல எதுவுமே மாறவில்லை. அந்த அடிப்படை. அதனால ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதுல முறைகேடு அலோகேஷன் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, பல கட்சிக்காரர். இப்ப திரு ஜெகத் ரட்சன் பத்தி பேசணும், அதே போல ஆர்ஜேடி லீடர் பிரேம்சந்த் குப்தா அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது. பிஜேபி ராஜ்யசபா எம்பி அஜய் சஞ்சட்டியா இருந்தார், அவர் நிதின் கட்கரிக்கு நெருக்கமானவர், அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நவீன் ஜிண்டருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. சோ நீங்க காங்கிரஸ் செய்த ஒரு பெரிய இது, காங்கிரஸ் கட்சியினரை மட்டும் அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதனாலதான் இதனுடைய உண்மைகள் வெளியே வராமல் இத்தனை ஆண்டு காலம் இருந்து இந்த தணிக்கை சிஏஜி ரிப்போர்ட் மூலமாக வெளியே வர காரணமே இது ஒரு கட்சி தனிப்பட்டு அவர்கள் மட்டும் செய்த ஒரு முறைகேடு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. பிஜேபி அதை வெளிக்கொண்டது. அதுவும் அவங்க ஹன்சராஜ் அஹீர் அந்த எம்பி அவர் ஒரு மிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு போய் அவர் பண்ணியிருக்கிறாரு. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனால் இது தனிப்பட்ட, இது காங்கிரஸ் மேல கட்சியினுடைய எல்லா குற்றமும் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் சொல்ல முடியாது. எல்லோருமே இருந்திருக்கிறார்கள். அதை உண்மை வெளியே வராமல் இருப்பதற்கும் எல்லா கட்சிகளுக்கு தான் ஒரு பொறுப்பு இருக்கிறதே தவிர பிஜேபி நிச்சயமாக ஒரு கட்சியோட ஒதுக்க முடியாது. நிதின் கட்கரிக்கு வேண்டப்பட்ட எம்பி கிடைச்சது, அதனால தான் பாஜக கூட அந்த மாதிரி செயல்படுறது சொல்லி குற்றம் சாட்டுறாரு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கவே இல்லை. அதாவதுங்க, ஒதுக்கீடு கொடுத்தது இப்ப நவீன் ஜிண்டாலுக்கு கொடுத்தது அவர் காங்கிரஸ் எம்பி, அந்த காங்கிரஸ் எம்பிங்கிற தாண்டி ஒரு தொழிலதிபர். நான் என்ன சொல்றேன், அவரை நான் இப்படி கூட குற்றம் சாட்ட மாட்டேன். ஏன்னா அன்றைக்கு அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணாங்க. யார் போய் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இன்ஃபுளுன்ஸ் இருந்தா போய் வாங்கிடலாங்க நடைமுறை. இந்த நடைமுறையே தப்புங்கிற. இத 2005 ஒரு நிமிஷம், அதாவதுங்க, பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு விஷயம் பாருங்க, அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கிறது பிரச்சனை இல்ல. இப்ப இதுவாது நவீன் ஜிண்டாலாவது அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சிருக்காரு, ஜெகத் ரட்சன் அந்த இண்டஸ்ட்ரியில, அதாவது கொடுக்கும் பொழுது பவர் செக்டருக்கும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு தான் கொடுக்கணும்னு இருந்தது. இப்ப வச்சிருக்கிற அந்த கோல் பிளாக் வாங்கினவங்களுக்கு பல பேருக்கு இந்த வியாபாரமே தெரியாதவங்க எல்லாம் வாங்கினாங்க. அது இருக்கட்டும், அது வேற விஷயம். நான் கேட்பது, 2005 ஸ்கிரீனிங் கமிட்டி மூலமாக செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்ததை ஏன் இம்ப்ளிமெண்ட் செய்யல? அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இதற்காக ஒரு நீதிமன்றத்தில் சிவிசில கொடுக்கிறோம், சிபிஐ என்கொயரி சிவிசி ஆர்டர் பண்ணது பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக தான் ஆர்டர் பண்ணுது. அதுக்கு ஏன் நீங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? கோஆபரேட் பண்ணலங்கிறது மாத்திரம் இல்ல, ஃபைல தொலைச்சி, ஃபைல காணாம போச்சுன்னு எவ்வளவு ஒரு பிரதமருடைய அலுவலகம் அப்படி பேசலாமா? அப்போ சம்திங் பிஷி ஏதோ அங்கே இருக்கிறது என்பதை சொன்னீங்க. திரு ராமன் கேட்டதை உங்கள்ட்ட வைக்க விரும்புறேன். பிரதமர் இது தொடர்பான விளக்கத்தை கொடுக்க தயாரா இருந்தார், 4 பக்க அறிக்கை படிக்க தயாரா இருந்த போது, இன்னைக்கு எப்படி காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபால ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோ, அதே போல நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரதமரை விளக்கம் சொல்ல விடாம தடுத்தீங்க. ஏன்? விளக்கம் சொன்னா நம்ம மேற்று வெளிவந்து அச்சமா? ஒரு காரணம் இல்ல, நீங்க அவர் சரியாவே சொன்னார். நீங்க அதாவது பிரதமர் அங்கே அவருடைய படிக்கிற அறிக்கையை படிக்கிறது வேற, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட கோஆபரேட் பண்றது வேற. நீங்க அதை செஞ்சிருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு வழக்கிலையும் இன்னும் அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எதுக்கு? சிபிஐ உங்களுக்கு மடியிலே
இன்வெஸ்டிகேஷன்ல கோஆபரேட் பண்ண வேண்டியதானே? ஒரு முதலமைச்சர் நரேந்திர மோடியை நீங்க அங்க போய் இன்வெஸ்டிகேஷன்ல போய் அப்பியர் ஆனாரு, he was there grilled for 8 hours. பத்திரிகையில வந்ததே பிரதமர் ஏன் அதை செய்திருக்க கூடாது? பிரதமர் கேட்கல, கோல் மினிஸ்டராக இருந்த பிரதமர் ஏன் செய்யக்கூடாது? நீங்க அபோவ் சஸ்பிஷனா இருக்கணுமா இல்லையா? நாட்டுடைய தலைவன் நீங்க எப்படி இருந்திருக்கணும்? வழிகாட்ட வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு தலைவர் ஓடிக்கொண்டிருக்கதும் ஃபைல காணாம போட்டதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதும், நான் கொடுக்கல அஹமத் பட்டேல் லிஸ்ட் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்வதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விரும்புகிறேன். திரு அமெரிக்க நாராயணன், முதல்ல மன்மோகன் சிங் அவர்கள் சோனியா காந்தி விளக்கம் கொடுத்ததா சொல்லும் போது, சோனியா காந்தியுடைய முதன்மை செயலர் அகமது பட்டேல் வேற யாரோ இல்ல, சோனியா காந்தி முதன்மை செயலர், அவர் சொன்ன பரிந்துரை பட்டியலை தான் நான் செய்தேன் சொன்னார். இது வந்து மிக விரிவாக எல்லா ஊடகங்களையும் அப்போதே வந்தது. மன்மோகன் சிங் அதை ஒரு முறை கூட மறுக்கவில்லை. முதல்ல போன முறை பேசச்சே நம்ம சொன்னோம் மன்மோகன் சிங் கொடுத்திருக்காரான்னு. பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல இன்றைய பேப்பர் எடுத்து பாருங்க, தெளிவாக சொல்லி இருக்கிறது. நான் வேண்டுமானால் அதை படிக்கின்றேன். அவர் வந்து மன்மோகன் சிங் கோல் அலோகேஷன்லயும் ஆக்ஷன் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணது. நவீன் ஜிந்தால் சொன்னதை இவர் இதை வந்து ஒரு மிகவும் ஆதரித்து செய்திருக்காருன்றது தெளிவாக இல்ல. நீங்க பிரைம் மினிஸ்டர் நான் போய் சொல்லல, பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க பிளாக் மணி நீங்க ஒரு கையெழுத்து போட்டு நான் இல்ல ஒரு தெளிவா சொல்றேன். இது சட்டம் இல்ல, நீங்க நான் சொல்ல சட்டமா நீங்க இல்ல, என்ன ஒவ்வொரு முறையும் நான் உங்களால சொல்றேன், ஒவ்வொரு முறையும் நான் விவாதத்தை தள்ளி போல அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு பிளாக் மணில ஒரே ஒரு கையெழுத்து போட்டு அவர்கள் இந்த கருப்பு பணத்தை அந்த சேஞ்ச் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர பணத்தை மாற்ற முடியும். இவர்கள் செய்ய யஷ்வந்த் சின்ஹா தான் பண்ணாரு, ஒரே ஒரு இது பண்ண முடியும். ஆனா கருப்பு பணத்தை பேசக்கூடிய முதல் பிரதமர் அதை செய்யாமல் இருக்கிறார். ஒன்று, இரண்டாவது கோலுக்கு வர இது வந்து சட்டத்தின் மூலமாகத்தான் மாற்ற முடியும். இல்ல அவர் கேட்கறது ரொம்ப எளிமையான நீங்க எளிமையான கேள்வி. நடைமுறையை மாற்ற முடியாது, சட்டத்தின் மூலமாக மாற்ற. சட்டத்தை கொண்டு வந்து 2012 நிறைவேற்ற பிரதமர் விரும்பும் போது செயல்படுத்த முடியலன்னா எப்படி செயல்பட? நீங்க பேசுறீங்க ஒரு பிரதமரே இருந்தாலும் சட்டப்படியும் நடைமுறைப்படியும் சட்டம் என்ன சொல்லுது? 2012 சட்டம் மாற்றம் 2012 மாற்றம் இல்ல, எல்லா இதையும் ஒதுக்கீடு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இல்லைங்க. சட்டம் ஒரே நாள்ல நிறைவேறது இல்லைங்க. இவங்க எங்க பாராளுமன்றம் நடக்கிறாங்க? இது உண்மையா இல்லையா? 2012 நாங்க நிறைவேற்றணுமா இல்லையா? எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸையும் இனிமே வந்து we should go on auction basis சொன்னமா இல்லையா? ஏல முறையில் நடப்படுத்தமா இல்லையா? நான் கொண்டு வந்தவங்க நாங்க தானே சார். அது மட்டும் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையே. இவர்கள் பேசுற 2004 அதுதான் நான் அவங்களை கேட்கிறேன். இப்ப இன்னும் தான் ரொம்ப யோகிய மாதிரி பேசுறாங்களே, அயோக்கியர்கள் நம்பர் 1 இவர்கள். அவர்களை தனிப்பட்ட எல்லாமே நன்றாக புரிகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கையை வச்சா சோனியா காந்தி கருப்பு பணம் பற்றி வாத வரும்போது நீங்க வாதத்தை வைக்க இப்ப கேட்கல. அகமது பட்டேல் பற்றி குற்றச்சாட்டை சொன்னார், உங்கள்ட்ட பதில் வரும் இல்ல. இதான் நான் சொல்றேன், இவர்கள் சொல்வது கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வது இல்ல. இவர்கள் கையெழுத்து மூலமாக போட்டது செய்யல. உங்கள்ட்ட பதில் நான் சொல்றேன். வாய்ப்பு கொடுப்போம். இவர் சொன்னது கேட்கிறேன். பிரதமர் முடிவு செய்து விட்டார், முடிவு எடுக்கிற இடத்துல பிரதமர் இருக்காங்க. அன்னைக்கு நேரம் அதான் சொல்றோம், முடிவு செய்து விட்டார் ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா பப்பட் பிரைம் மினிஸ்டர் ப்ரூவ் பண்ணுது. ஒண்ணு இன்னொன்னு, நாங்கள் அயோக்கியர்களா? நீங்க தான் யோகியன்னு சொல்றீங்கல்ல. பிரைம் மினிஸ்டர் இன்ட்ரோகேட் பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாராளுமன்ற கூட்டுக்குழு முன்னாடி வரேன்னு போயிருக்கணும் சார். சிபிஐ முன்னாடி வாங்கன்னா தந்தி டிவியோட டிபேட்ல கலந்துக்கிட்டு நான் பதில் சொல்றேன்னு பேசினா ஒத்துப்பீங்களா? இல்லையா? எங்க போனோம் யோகியர்களாக பிரகடனப்படுத்தி பண்றேன். நீங்க வாங்க வாலண்டியர் பண்ணுங்க. இவர் கேட்ட கேள்வி முதல்ல சொல்லுங்க. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். அகமது பட்டேல் விஷயத்துல பதிலே சொல்ல மாட்டார்.
பதில் சொல்லுமா? அவாய்ட் பண்ணாதீங்க, சொல்லுங்க. அகமதுபட்டேல் விஷயத்தை சொல்லுங்க. நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. அகமதுபட்டேல் விஷயத்தை நீங்க சொல்லுங்க. ஏன் உடனே நடைமுறைப்படுத்தல கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை இல்ல. சட்டத்தை சொல்ல சொல்ற முடியாது சொல்லிட்டீங்க நீங்க. ரைட். அப்ப மறுபடியும் அதே கேள்வி கேட்க சொல்லவே இல்லையே. என்ன சொல்லணும்? அகமது பட்டேல் சொல்றதான் வந்து நான் செஞ்சேன். சோனியாட்ட மன்மோகன் சிங் போய் சொல்றாரு. இது பற்றி ஊடகங்கள்ல முதல் பக்கங்கள்ல நாடு முழுக்க செய்து வந்த போது நீங்க 1000 சொல்லுவீங்க. மன்மோகன் சிங்கோ மற்ற ஆளுமோ ஒரு வார்த்தை கூட மறுக்கவில்லை. மறுபடியும் சொல்றேன், நீங்க ஊடகங்கள் எழுதுவதற்கு ஒன்றுக்கும் எங்களுடைய தலைவர்கள் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கதைகள் 1000 கிசு கிசு தினம் எவ்வளவு ராபர்ட் வந்தா பத்தி வந்தபோது அவசியம் திரு சிதம்பரம் சொல்றார் ஒரு வியாபார டீலிங், பிசினஸ் டீல், அதை பத்தி நம்ம பேச முடியாது சொல்றார். மன்மோகன் சிங் சொல்றார் ஒரு தனி மனிதனை வந்து தொந்தரவு பண்ண கூடாது சொல்றார். அதாவது ராபர்ட் வத்ரா பற்றி வந்த போது பிரதமர் பிளாக் மணியை பத்தி கொண்டு வச்சா ஏங்க அவசியம் இல்லாத கொண்டு வந்தீங்க. நீங்க ராபர்ட் வத்ரா உங்களுக்கு அவசியமா இருக்குது. உங்களுக்கு எது நீங்க இந்த டிவி நடத்தி நீங்க ஆங்கரா இருக்கிறதால எது வேணா அவசியம் இல்லாத கொண்டு வரலாம் நினைக்கிறீங்க. ஆனா நான் இந்த பிரதமர் செய்கின்ற இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் கொண்டு வச்சா அது அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சௌகரியம் இல்ல, நீங்க ஆதரிக்கின்ற கட்சிகளுக்கு சௌகரியம் இல்லையா நான் நினைக்கிறேன். ஏன் நான் அந்த கேள்வி போனது அப்படின்னா நீங்க என்ன சொன்னீங்க, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க, எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னீங்க. எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஊடகங்கள்ல வந்த இந்த பிரச்சனைக்கு பிரதமர் ஏன் பதில் சொன்னார், நிதியமைச்சர் ஏன் பதில் சொன்னார்? ஊடகங்கள்ல வந்த இதே பிரச்சனை அகமது பட்டேல் மீது சோனியா காந்தியிடம் பிரதமர் டாப் 3, இதற்கு மேல அந்த கட்சியில் உச்சபட்சம் இல்ல. இந்த புகார் வரும்போது இதற்கு கூட சொல்லவில்லை என்றால் வேற எதற்கு சொல்லுவாங்க? நீங்க சொன்னீங்க. நான் ஆரம்பிச்ச இன்னொரு கேள்வி கேட்டேன், அப்புறம் நீங்க இதுக்கு நேரம் கொடுக்குறீங்க. ஏர்செல் மேக்சிஸ் பேச போறேன், அதை பேசுவோம். ஏர்செல் மேக்சிஸ்ல தெளிவாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இது வந்து கிசு கிசுக்கள். நீங்க பாட்டு 1000 சொல்வீங்க, அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு நிமிஷம் பாருங்க. சிதம்பரம் இல்ல, ஏன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ண பாத்தீங்க, தெளிவாக இருக்கு. நான் அதனால கொண்டு வந்தேன். உங்களுக்கு வந்து என்ன பத்தி கொண்டு வச்சு கோல் ஸ்கேமுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நான் வந்து பிளாக் மணியை கொண்டு வச்சு, ஆனா பிளாக் மணி எதுக்கு சம்பந்தம்? சாரி, ஏர்செல் மேக்சிஸுக்கும் கோல் ஸ்கேமுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஏன் அதை கொண்டு வந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸை இது மாதிரி சொல்ல வேண்டும், எங்களுடைய தலைவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்ல. மோடி அவர்களை கொண்டு வச்சு நீங்க பேச விடாம பிளாக் மணி பேசாதீங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மதியத்துல இருந்து இதை ப்ரோமோல சொல்லும் போது நம்ம சொல்றோம் 2 வழக்குமே சேர்த்து தான் கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா 2 முக்கியமான தலைவர்கள் திரு பி சிதம்பரமோ திரு மன்மோகன் சிங்கோ எவ்வளவு இன்ஃபுளுன்ஸா இருந்தாங்க. அவர் பிரதமராக இருந்தார், நிதியமைச்சராக இருந்தார், கட்சியில எவ்வளவு இன்ஃபுளுன்ஸா இருந்தார். இவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு செய்து பாஜக புகார் தரவில்லை. சிபிஐ கோர்ட் வந்து விசாரின்னு சொல்லுது, சிபிஐ விசாரித்து பதிவு செய்திருக்கிறது. இதுக்கு மேல நீங்க சொல்றீங்க திரும்ப வந்து ஏன் ஒண்ணு மறுபடியும் சொல்றேன். முதல்ல அதை ஆரம்பிச்சீங்க, ஆனா இன்னைக்கு பேசியது கோல் ஸ்கேம். ஏர்செல் மேக்சிஸுக்கும் கோல் ஸ்கேமுக்கும் இது இல்ல. பட் அதுக்கு பதில் சொல்லுவோம். நான் தெளிவாக சொல்றேன். கேள்வியை வச்சிருக்கேன், நீங்க சொல்லுங்க. ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்ல வந்து 600 கோடி ரூபாய்க்கு மேலான வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் வந்து வரணும்னு இதுக்கு வந்து அமைச்சர்கள் குழு தான் முடிவு செய்யணும். ஆனால் நிதியமைச்சர் ஏன் முடிவு செஞ்சார் சொன்னா ரொம்ப சாதாரணமா சொல்றார். எல்லா வழக்கும் கொண்டு வருவாங்க, அதுல கையெழுத்து போடுவேன். அதே மாதிரி இதுலயும் போட்டேன். நீங்க படிச்சீங்களா? இன்னைக்கு தெளிவாக படிச்சு பேசுறேன். படிக்கல, நான் படிச்சு காட்டுமா? இன்னைக்கு அவர் என்ன சொல்லி இருக்காரு பாருங்க, படிச்சு பாருங்க. என்ன சொல்றேன், வழக்கம் போல கோப்புகள் என்னிடம் வரும், கையெழுத்து போடுவேன். பதில் சொல்ல விடுங்க. சுடு, ஏன்னா இதுவும் பதில் சொல்ல விடாம செஞ்சிருவீங்களா பயமா இருக்கு. ஏன்னா எப்பயும் அப்படிதான் நடக்குது. பதில் சொல்ல மாட்டீங்க. தெளிவாக சொல்றேன். ஏர்செல் மேக்சிஸ்ல இன்னைக்கு அவருடைய நான் இன்னைக்கு பேசுறது எனக்கு கூப்பிடுச்சு கோல் ஸ்கேம் பத்தி தான் சொன்னாங்க. ஏர்செல் மேக்சிஸ் பத்தி சொல்லல, ஆனா எனக்கு நான் படிச்சேன் சொல்றேன். இன்றைய செய்தியில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, அன்றைய காலகட்டத்தில் இது மினிஸ்டரோட இது இருந்தா போதும், கேபினெட்டுக்கு போகணும். இந்த ஏர்செல் FIPB sought the approval of the finance minister in accordance with the rules. The case was submitted through the additional secretary and secretary DA. Both of them recommended the case for approval. Approval was granted by me as finance minister in the normal course. In the normal course, what that means is 600 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல விடுங்க. சொல்ல மாட்டேன். அந்த காலகட்டங்கள்ல 600 கோடி இது நிதியமைச்சரால் ஒதுக்கீடு செய்ய முடியும். தெளிவா சொல்றேங்க. அந்த அவர் என்றைக்கு அதை அப்ரூவ் பண்ணாரோ அந்த காலகட்டத்தில் இவருடைய நார்மல் கோர்ஸ்ல நிதி அமைச்சர் அப்ரூவல் செய்தால் போதும். இல்ல நீங்க இன்னைக்கு படிச்சிருங்க. நீங்க படிங்க. இன்னைக்கு வந்த பேப்பர் எடுத்து படிங்க சார். நரேந்திர மோடி இருந்தாலும் இந்த வாதம் பதிவு செய்யப்படுகிறது. நாளைக்கு நீங்க திரும்ப வந்து பேசும்போது இதை நீங்க மறக்க வேண்டியிருக்கும். ஞாபகம் அதே மாதிரி பல வாதங்களை பதிவு சொல்லியிருக்கேன். அது வாய்ப்பு இல்ல.
இல்ல இந்த ஏர்டெல் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேற எல்லாத்தையும் விட்டுடுங்க. அந்த FIPB அப்ரூவல் தேவையா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, அவர் அனந்தகிருஷ்ணன் மேக்ஸஸ் சொந்தக்காரர் போய் மலேசியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 99% எங்களுக்கு சொந்தங்கிற ஃபைல் பண்றாரு. அந்த ஃபைலிங் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வருது. அதற்கு மேலும் அவர்கள் சும்மா இருக்கிறார்கள். தெரியும் 74% மேல ஓனர்ஷிப் இருக்கிறது அலௌடு கிடையாது என்று. 99% எங்களுக்கு ஓன். அனந்தகிருஷ்ணன் 76%க்கு 3000 கோடி கொடுத்திருக்கிறார். மீதி 24%க்கு 30 கோடி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி என்ன இதெல்லாம்? இது என்னங்க? மக்களை முட்டாள்களாக்குற ஒரு விஷயம் தானே இது. இதெல்லாம் ஏர்டெல் மேக்ஸ்ல கொஞ்சம் நெஞ்சம் ஒரு எஸ்கேப் ரூட் கூட ஏர்டெல் மேக்ஸ்ல இல்ல. அது தவறு. அது எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இறுதியாக கோல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்ம அந்த பாலிசியை விட்டுடுங்க. திருப்பி அவங்க சொல்றாங்க பிஜேபி பிஜேபி முன்னாடி பண்ணாங்க, நாங்க பண்ணோம். முக்கியமாக முறைகேடுகள் எங்கு நடந்திருக்கின்றன வெறும் பாலிசி லெவல்ங்கிறது ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் விலை நிர்ணயிப்பு, இரண்டாவது கோலுக்கும் மைனிங்கும் சம்பந்தமே இல்லாத கம்பெனிகள் வாங்கி ஒரு சின்ன ஒரு கிராம் கோல் கூட எடுக்காமல் 5 மடங்கு 6 மடங்கு விலைக்கு விற்கிறது எப்படிங்க பண்ண முடியும்? அதெல்லாம் முறைகேடு இல்லையா? நீங்க ஏன் திருப்பி கொள்கை ரீதியாக நாங்க ஆப்ஷன் பண்ணணுமா, ஸ்கிரீனிங் கமிட்டி வைக்கணுமா? 2 பேருமே அதுலதான் ஒளிஞ்சுக்கிறாங்க. கேள்வி கேட்கப்பட வேண்டிய கேள்வி சம்பந்தமே இல்லாத கம்பெனிக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்க? அலாட் பண்ணும்போது இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லட்டும். இது இருந்தது, ஒரு கைடன்ஸ் இருந்தது, யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு இருந்தது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும், ஸ்டீல் கம்பெனிஸ், சிமெண்ட் கம்பெனிஸ் நடத்துகின்ற அந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இருந்தது. எல்லா கைட்லைன்ஸும் புறக்கணித்து விட்டு அதுக்கு வியாபாரமே அந்த சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் கொடுத்ததுதான் குற்றச்சாட்டு. அது இவங்க தான் பதில் சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியில் இந்த கவர்மெண்ட் மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. தட் வாஸ் ஓவர்ரூல்ட். உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்து ஏர்டெல் மேக்ஸஸ் பற்றி அந்த பிரச்சனையில சிதம்பரம் தன்னுடைய வரம்பை மீறி இருப்பார் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சார், இதுதானே சார் இப்ப பிரச்சனையே. அதுதானே சார். அதாவதுங்க இவர் சொல்றாரு அந்த மாதிரிலாம் கிடையாது, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். இப்பதான் 1 மாசம் ஆச்சு இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் கேபினட் மினிஸ்டரோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அதாவது பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு கேபினட் துறை அமைச்சருக்கு இத்தனை 100 கோடி ரூபாய் வரைக்கும் திட்டங்களை அவரே கிளியர் பண்ணலாம். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு இவ்வளவு இருக்கு, செக்ரட்டரி லெவல் ஆபீசர்ஸ்க்கு அவ்வளவு இருக்கு. அதற்கு தாண்டி கேபினட் மினிஸ்டருக்கு இவ்வளவு கோடி ரூபாய் அலாட் பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸ் ஓகே பண்ணலாம் இருக்கு. அது தாண்டி போச்சுன்னா கேபினட் அப்ரூவ் பண்ணணும். இப்ப 1000 கோடி ரூபாய் அளவுக்கு திட்டங்களை கேபினட் அமைச்சரே முடிவு செய்யலாம். இப்பதான் வந்திருக்குது. இவர் சொல்றது போல அல்ல, இது விசாரிக்கப்பட வேண்டியது. அவர் கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட விசாரிக்கலாம். விசாரிச்சிருக்காங்க. நாங்க விசாரணைக்கு உட்படுகிறோம். அல்ல சட்டப்படி நாங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு எந்த மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஒன்று, எங்கள் பிரதமர் அதற்கு ரெடியாக இருக்கார், அன்றைய பிரதமர். இரண்டாவதாக இவர் தெளிவாக மறுபடியும் சொல்றேன், சிதம்பரம் நான் இப்பவும் படிக்கிறேன், சட்டப்படிதான் செய்திருக்கிறேன் என்று சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். அன்றைய காலகட்டத்திலே இது கேபினட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டாம் என்பது சிதம்பரம் நன்றாக சட்டங்களை நுணுக்கங்களை அறிந்தவர். அவர் செய்திருக்க மாட்டார் என்று தெளிவாக சொல்ல அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. இங்கே விவாதம் இப்படி இருக்க மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குடைய நேர்மை கேள்விக்கு உள்ளாகிவிட்டதா? ஆம், இல்லை, விசாரணை தேவை. மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். இந்த விசாரணையின் மூலம் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குடைய நேர்மை கேள்விக்கு உள்ளாகிவிட்டதா? ஆம் என்று 23% மக்களும், இல்லை என்று 8% மக்களும், விசாரணைக்கு பிறகே முடிவு செய்ய முடியும் என்று 69% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகே முடிவு செய்ய முடியும் என்று 69% மக்கள், நேர்மை கேள்விக்குள்ளாகவில்லை என்று 8% மக்கள், பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குடைய நேர்மை கேள்விக்குள்ளாகிவிட்டது என்று 23% மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஏர்டெல் மேக்ஸிஸ் கேஸ்ல திரு பி சிதம்பரமோ அல்லது நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு வழக்கில் திரு மன்மோகன் சிங்கோ மிகப்பெரிய பெயர்கள், மிகப்பெரிய நபர்கள். இவர்களுடைய பெயர் அடிபடு என்கிறது இவர்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக வெளிவர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக மக்களுக்கு, அவர் வாக்களித்த மக்களுக்கு இருக்கும். அவர்கள் வெளிவருவார்கள் என்று எதிர்பார்ப்போம். விசாரணைக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி.